Hello students, இப்போ நம்ம 12th economics lesson 4ல இருக்க 5 mark பார்க்கலாம். Explain King's psychological law of consumption function with diagram. Answer பாருங்க. Psychological law of consumption. Definition. The law implies that there is a tendency on the part of the people to spend on consumption less than the full increment of income. Assumption. Assumption வந்து இந்த பாயிண்ட் வந்து ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. The other variables do not change. Example, taste, habits, etc. Second point, existence of normal condition. Example, no war. Third, existence of laissez-faire capitalistic economy. Example, free to spend. Tabular column la income, consumption, savings. Next வந்து diagram. அப்புறம் 3 proposition of law. Proposition 1, Proposition 2, Proposition 3, அப்புறம் conclusion. புக்கில் லாங்காக இருக்குது, இது நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இது ஷார்ட்டாக எழுதி நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். மோரோவர் நீங்கள் எந்த ஆன்சருமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அப்படி ஒரு நோட்டை எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் அப்படியே லைன் பை லைன் எப்படி எழுதலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் கன்சப்ஷன் ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலி ஒரு 3 மார்க். 3 மார்க்கில் சப்ஜெக்டிவ்க்கு 3 பாயிண்ட்ஸ், ஆப்ஜெக்டிவ்க்கு 3 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணணும். இதில் கூட நான் வந்து சப்ஜெக்டிவ்க்கு 4 பாயிண்ட்ஸ், அப்புறம் ஆப்ஜெக்டிவ் பாருங்கள், ஆப்ஜெக்டிவ்க்கு நான் 5 பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது 4 + 5 9 பாயிண்ட்ஸ். ஸோ 9 பாயிண்ட்ஸு 5 மார்க்குக்கு இட்ஸ் மோர் தென் இனஃப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிப்ளையர் அண்ட் எம்பிசி. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், டெஃபனிஷன், அப்புறம் ஃபார்முலா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிப்ளையர் அண்ட் எம்பிசி, இது அந்த ஃபார்முலா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல ஏபிசி, அதோட ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே. அப்புறம் டேபிள் அப்புறம் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் வந்து புக்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் எழுதி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸோ ஒரு ஸ்கொயர் பாக்ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு சம்மோட ஆன்சர். y is equal to 1050, c is equal to 940, s is equal to 110 is equal to investment. ஒரு கன்க்ளூஷன் எழுதி இந்த ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன் பாருங்கள், ஆஃப்டர் I is raised by 10, y is raised by 50. This is due to multiplier effect. Explain the operation of accelerator. இது ஜஸ்ட் வந்து நான் ஸ்மாலாக எழுதியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இது பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன், ஃபார்முலா, டெஃபினிஷன், அப்புறம் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் எழுதிட்டு அப்புறம் லிமிட்டேஷன். ஆக்சுவலி இந்த லிமிட்டேஷன் வந்து ஒரு புக் பேக் 3 மார்க். அப்புறம் கன்க்ளூஷன் எழுதி இந்த ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 40th கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் MEC MEI. இது புக் பேக் 5 மார்க்கு. புக்கில் இருக்க ஆன்சரோட இது வந்து ஈஸியாக எழுதியிருக்கேன்.
MEC வந்து marginal efficiency of capital. First நான் MEC படிக்கிறேன் பாருங்க. Marginal efficiency of capital. It is expected rate of return on investment. MEC depends on two factors, அதாவது prospective yield from a capital asset, supply price of capital asset. அப்புறம் fourth point, the capital stock is taken on x-axis of diagram. Fifth, it is a stock concept. Sixth, it determines the optimum capital. MEI பாருங்க, marginal efficiency of investment. Second point, it is the expected rate of return on additional unit of investment. Third point, MEI depends on cost of borrowings. Fourth, the amount of investment is taken on x-axis of diagram. Fifth, it is a flow concept. Sixth, it determines the net investment of the economy. இதுதான் லெசன் 4ல் இருக்க 5 மார்க். இது மாதிரி எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.